புத்திசாலி மனைவி. அது ரொம்பவும் அழகா இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற கிராமம். அங்க ஆத்தங்கரையோரமா சில்லுன்னு வீசுற காத்து, பறவைங்களோட சத்தம், வயல்ல வேலை செய்யற விவசாயிங்க, இவங்க எல்லாரோடவும் சேர்ந்து அந்த கிராமம் பார்க்க ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். ராமையாவை அந்த ஊர்ல எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவன் ரொம்பவும் நல்லவன். யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடி நம்புற ஒரு அப்பாவிதான் அவன். அவனுக்கு பொய் சொல்லக்கூட தெரியாது. சின்ன வயசுலயே அப்பா இறந்து போனதுனால வீட்டோட பொறுப்பை அவன் தலையில சுமந்துக்கிட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். படிப்பறிவு இல்லைனாலும் விவசாயம் செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனைவியோட பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி தான் அவனுடைய குடும்பத்தோட குத்து விளக்கு. லக்ஷ்மி அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிருந்தா. அவளுக்கு எழுத்துக்கூட்டி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது, எது சின்ன சின்ன கணக்கெல்லாம் போடுறது தெரியும். ஒரு குளிர்கால இரவுல ஆகாயத்துல நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ராமையா லக்ஷ்மி 2 பேரும் வீட்டுக்கு வெளியில உட்காந்துருந்தாங்க. ராமையா ஒரு போர்வைய போத்திக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி விளக்கு வெளிச்சத்துல ஏதோ புத்தகத்தை எழுத்துக்கூட்டி படிச்சுக்கிட்டு இருந்தா. ஏன் லக்ஷ்மி, அப்படி அந்த புத்தகத்துல என்ன இருக்கு? எழுத்த கூட்டி கூட்டி படிக்கிறியே, அந்த எழுத்தெல்லாம் உன்கிட்ட என்ன சொல்லுது? ஒன்னும் இல்லைங்க, இதுல இந்த உலகத்தோட அறிவும் முன்னோர்கள் சொல்லி வச்சதும் இருக்கு. அதான் இத படிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோ நம்மள ஏமாத்தாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது எழுத்தறிவு இருக்கணும்ல. ஆனா எனக்கு அந்த குடுப்பனை இல்லையே லக்ஷ்மி. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள. நான் பள்ளிக்கூட வாசலை கூட மிதிச்சதில்ல. அதனால வேலை செய்ய வேண்டியதா போச்சு. எனக்கு படிப்பறிவே கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிடுவேன். அதனால தான் ஜமீன்தாரி எப்போ என்ன கணக்கு சொன்னாலும் நான் தலை குனிஞ்சி சரின்னு கேட்டுப்பேன். ஐயோ கவலைப்படாதீங்க, படிப்பில்லைனா என்ன, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நமக்கு பிள்ளைங்க பிறந்தாங்கன்னா அவங்கள பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும். அவங்க உங்கள மாதிரி அப்பாவியா இருக்கக்கூடாது. அவங்க அறிவால இந்த உலகத்தையே ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். படிப்பறிவு இல்லாதவன இந்த உலகம் சுத்தமா மதிக்காது. உண்மைதான் லக்ஷ்மி, எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும். நான் பட்ட கஷ்டத்தை அவங்க படவே கூடாது. நீ தான் இருக்கியே, நீ தான் அவங்கள பெரிய ஆளுங்களா மாத்தணும். ராமையாவோட அப்பாவித்தனம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவனுடைய அந்த நல்ல குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் எல்லாரும் அவங்களுக்காக பயன்படுத்திப்பாங்க. ராமையாவோட வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல மங்கம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேசுறது என்னவோ இனிக்க தான் பேசுவாங்க. ஆனா மனசுக்குள்ள மட்டும் எப்பவுமே ஏதாவது ஒரு கெட்டதை தான் யோசிப்பாங்க. ராமையா வயல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மங்கம்மா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு வேணும்னே சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராமையா அந்த பக்கமா வருத பார்த்து, தம்பி, டேய் ராமையா தம்பி, என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போற? வந்து என் பக்கத்துல கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு போறது உன் முகத்தை பார்த்தாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். என்னாச்சிக்கா, முகம் ரொம்ப வாட்டமா இருக்கே. மாமா ஏதாவது சொன்னாரா? அதை ஏன்பா கேக்குற? உங்க மாமாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. வீட்டுல எவ்வளவு வேலை இருந்தாலும் நல்லா ஊரை மட்டும் சுத்திட்டு வருவாரு. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தனியா தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது குளிர்காலம் வேற, என்னால சரியா ஒரு வேளை கூட சமைச்சு சாப்பிட முடியறதில்ல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் யாரும் இல்லாதவ அப்படின்னு கிண்டலா பேசுறாங்க. ஐயோ அக்கா, ஏன் இப்படி சொல்ற? நான் தான் உன் தம்பி இருக்கேன்ல. இந்த 5 ரூபாயை வச்சிக்கோ, உனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோ. ஐயோ வேணாப்பா தம்பி, உன்கிட்ட பணம் வாங்குறதுக்கு என் மனசு ஒப்பல. அதுக்கப்புறம் உனக்கு கஷ்டம் வருமோ என்னவோ. சரி, நீயா வந்து இந்த அக்கான்னு கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்ல மனசு வரல, இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். ராமையா வீட்டுக்கு வந்ததும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட லக்ஷ்மி, ஏங்க நீங்க அந்த மங்கம்மாவுக்கு பணம் கொடுத்தீங்களா? அவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரரு நம்ம ஊர்ல தான் இருக்காரு. அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. உங்க அப்பாவித்தனத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. மன்னிச்சிடு லக்ஷ்மி, அவங்க கண்ணுல வந்த கண்ணீரை பார்த்து என்னால அமைதியா இருக்க முடியல. பாவம்ல. ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க உங்க அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இன்னைக்கு அவங்க யாருங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க. லக்ஷ்மி மங்கம்மாவுக்கு தெரியாம அவங்க வீட்டுக்கு பின்னாடி ராமையாவை கூட்டிக்கிட்டு போனா. அப்ப மங்கம்மா திண்ணையில உட்காந்துக்கிட்டு அவளுடைய தோழி கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. பாத்தியா, அந்த ராமையா இருக்கானே, அவன் சரியான இழிச்சவாய்.
நான் கண்ணுல கொஞ்சம் வெங்காயத்தை தடவிக்கிட்டு அழுத மாதிரி நடிச்சா போதும். அப்பா அவன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையுமே என்கிட்டயே கொடுத்துருவான். தம்பின்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடக்கூடாது, அவன் உருகியே போயிடுவான். அவனுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிறதுல என்ன மிஞ்ச யாரும் இல்ல. அது கேட்டு ராமையா ரொம்பவும் கவலைப்பட்டான். அப்ப லக்ஷ்மி ராமையாவை பார்த்து மெதுவா, பாத்தீங்களா, நீங்க அவங்கள அக்கான்னு நினைக்கிறீங்க, அவங்க உங்களை இழிச்சவாயின்னு நினைக்கிறாங்க. படிப்பறிவு இல்லைங்கிறதுனால அவங்க நடிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியல. இதுவே நீங்க கொஞ்சம் படிச்சவரா இருந்தா உங்களை அவங்களால ஏமாத்தவே முடியாது. மன்னிச்சிடு லக்ஷ்மி, நீ சொல்றது தான் உண்மை. இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. அடுத்த நாள் காலையில ராமையா வயல் வேலைக்கு கிளம்பிட்டான். லக்ஷ்மி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாட்டி அங்க வந்தாங்க. அந்த பாட்டிக்கு யாருமே இல்ல, ஆனா உலக அறிவு அவங்களுக்கு ரொம்ப அதிகம். லக்ஷ்மிக்கு அவங்க நிறைய விஷயங்களை கத்து கொடுப்பாங்க. என்னம்மா, என்ன உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, ராமையா வயலுக்கு போயிட்டானா? போயிட்டாரு பாட்டி. இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்துச்சு. 13 மூட்டை நெல்லு கிடைச்சிருக்கு. இப்பதான் அவரு ஜமீன்தார் வீட்டுக்கு போயிருக்காரு. ஜமீன்தாரோட வீட்டுக்கா? ஏன் லக்ஷ்மி, உன் புருஷனுக்கு படிப்பறிவு இல்ல, ஆனா அந்த ஜமீன்தாரு ரொம்பவும் மோசமானவன். அவன் சொல்ற கணக்கு உன் புருஷனுக்கு புரியாதே. அவன் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு இவன் வந்துடுவானே. எதுக்கோ நீ கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோ. அதுதான் பாட்டி என்னோட பயமும். அவரு 50 காசு கொடுத்து ₹1 சொன்னா, ஆமா இது ₹1 தானே நம்பி இவரு வாங்கிட்டு வந்துருவாரு. ஆனா நான் பொம்பளை, என்னால ஆம்பளைக்கு நடுவுல நின்னு போய் நியாயம் எல்லாம் பேச முடியாதே. பொண்ணா இருந்தா இப்ப என்னம்மா, உலகத்துல பொண்ணுங்க வெளியில போறது இல்லையா? இல்ல 4 நல்ல விஷயத்த சொல்லக்கூடாதா? உன் புருஷனுக்கு நீ மட்டும்தான் இருக்க. நீ தான் அவனுக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும், அவனை நல்லபடியா காப்பாத்தணும். ராமையா மாட்டு வண்டியில 13 நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் பூபதி ஐயாவோட வீட்டுக்கு போனான். ஜமீன்தார் பூபதி ஐயா அவர் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு கணக்கு வழக்க பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல அவருடைய வேலைக்காரங்களான சூரிய மாறனும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா கும்பிடுறாங்க. அறுவடை முடிஞ்சது. 13 மூட்டை நெல் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன விலைன்னு பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். ஓஹோ, வாராமையா, எப்படி இருக்க? என்ன, இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப நல்லாவே விளைஞ்சிருக்கு போலையே. சந்தோஷம். ஆனா என்ன புண்ணியம், வெளியில விலைவாசி குறைஞ்சு போச்சே. சரி, இந்த 13 மூட்டை நெல்லுக்கு ₹100 வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் ராமையா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு. ஐயா, ₹100? 13 மூட்டை நெல்லுக்கு ₹100 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தெரியுதே. என்னடா ராமையா, கணக்கெல்லாம் கேட்குற? உனக்கு படிப்பறிவே இல்லை. ஐயா சொன்னா அது சரியா தான் இருக்கும். கணக்கெல்லாம் கேட்காம கொடுத்ததை வாங்கிக்கிட்டு போ. ஆமா ராமையா, என் கணக்கு எப்பவும் தப்பாகாது. வேணும்னா வெளியில போய் விசாரிச்சுக்கோ. இப்போ இதை வாங்கிக்கோ. சரிங்க ஐயா, நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது சரியா தான் இருக்கும். ராமையா வீட்டுக்கு வந்து அந்த ₹100 லக்ஷ்மி கையில வச்சான். லக்ஷ்மி அந்த பணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா. என்னங்க இது, 13 மூட்டை நெல்லுக்கு ஜமீன்தார் கொடுத்த பணம் இதுதானா? ஆமா லக்ஷ்மி, ₹100 கொடுத்தாரு. வெளியில விலை குறைஞ்சு போயிடுச்சான். நான் கேட்டதுக்கு அந்த சூரி சிரிச்சான். 13 மூட்டை நெல்லு, ஒரு மூட்டைக்கு ₹15 அப்படின்னு போட்டிருந்தாலும் ₹195 வரணும். ₹10 போட்டிருந்தாலும் 13 மூட்டைக்கு ₹130 வரணும். ஆனா ₹100 கொடுத்திருக்காருன்னா இது மோசங்க. என்னமோ லக்ஷ்மி, அவரு பெரிய மனுஷன், எதுக்கு பொய் சொல்ல போறாரு? எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது. நான் கேட்டா எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கணும்? படிப்பில்லைனா சிரிப்பாங்களா? நாளைக்கு காலையில நான் வர ஜமீன்தார் கிட்ட நான் கணக்கு கேட்குறேன், அப்போ அவங்களுக்கு தெரியும். வேண்டாம் லக்ஷ்மி, நீ ஒரு பொண்ணு, அவர் ஊரோட பெரிய மனுஷன். அவருக்கு கோபம் வந்தா நம்ம வயல் போயிடும். இல்லைங்க, அவருக்கு பாடம் கத்து கொடுக்கலனா என் பேரு லக்ஷ்மியே இல்ல. அடுத்த நாள் காலையில ராமையா லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு பயந்துகிட்டே ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனான். ஆனா லக்ஷ்மி மட்டும் ரொம்ப தைரியமா இருந்தா. என்ன ராமையா, மறுபடியும் வந்திருக்க? யார் இந்த பொண்ணு? ஐயா, இவ என்னோட பொண்டாட்டி. நேத்து நீங்க கொடுத்த பணம் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்க வந்திருக்கா. ஓஹோ, ராமையாவோட பொண்டாட்டியா? படிச்ச பொண்ணா என்ன? எனக்கே கணக்கு சொல்ல வந்திருக்கா.
கேட்டியாடா சூரி? ஆமாங்க ஐயா, எழுத படிக்க தெரியாத புருஷன், படிக்க தெரிஞ்ச பொண்டாட்டி, நல்ல ஜோடிதான். ஐயா, நாங்க ஏழைங்களா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் அறிவு எங்களுக்கு இருக்கு. நீங்க 13 மூட்டை நெல்லுக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, அது என்ன கணக்குங்க ஐயா? நான் எதுக்கு உனக்கு கணக்கு சொல்லணும்? வீட்டுக்கு போய் சமையல் வேலையை பாரு. நீ வந்து கேட்டா நான் கணக்கு சொல்ல மாட்டேன். சரிங்க ஐயா, நாங்க கிளம்புறோம். ஆனா ஒரு விஷயம், நீங்க கொடுக்கறதை விட அதிகமா யாராவது பணம் கொடுக்கறேன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த விளைச்சலை நாங்க வித்திருப்போம். எங்க உழைப்புக்கான ஊதியமாவது கிடைச்சிருக்கோம். இந்த ஊரில் என்னை விட அதிகமாக விளைச்சலுக்கு யார் காசு கொடுப்பாங்க? சரி, நீ அவ்வளவு புத்திசாலினா சாயந்தரம் பஞ்சாயத்தை கூட்டலாம். உன் புத்திசாலித்தனத்தை அங்கே வந்து காட்டு. பஞ்சாயத்தில் தோத்துட்டா 13 மூட்டையும் எனக்கு இலவசமாக தரணும். ஐயோ வேணா லக்ஷ்மி. ஒத்துக்கிறேங்க ஐயா, பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. லக்ஷ்மி அங்கிருந்து உடனே பாட்டியோட வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். நல்ல வேலை தான் பண்ணிருக்க லக்ஷ்மி. ஆனா அந்த ஜமீன்தார் பழைய காலத்து மனுஷன், சரியான ஏமாத்தக்காரனும் கூட. அவன்கிட்ட இருக்கிற எடைக்கல்லு எடை எப்பவுமே குறைவாதான் இருக்கும். நீ ஒன்று பண்ணு, மூட்டை எல்லாத்தையும் மறுபடியும் எடை போட சொல்லு. ஆனா எடை போடும்போது அந்த சூரி நெல்லை எடுக்காம நீ தான் பார்த்துக்கணும். பாட்டி, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த ஜமீன்தார் எப்பவுமே 13 அப்படிங்கிறத ரொம்ப கம்மியாக தான் நினைப்பாரு. நான் அவரு கண்ணு முன்னாடியே அவருடைய கணக்கை திருத்தி காட்டுறேன். நீங்களும் அங்கே வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஊர் பஞ்சாயத்துக்கு ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து சேர்ந்திருந்தாங்க. அங்க ராமையா ஜமீன்தாரை பார்த்து கடகடன்னு நடங்கிக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி மட்டும்தான் தைரியமா நின்றுக்கிட்டு இருந்தா. கேளுங்க ஐயா ஊர் ஜனங்களே, இந்த பொண்ணு என்னோட கணக்கை தப்புன்னு சொல்லுது. அதனால உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் அளக்க போறேன். சூரி, மூட்டைய எடை போடுடா. சூரி ஒரு எடக்கல்ல எடுத்துக்கிட்டு மூட்டையை அளக்க ஆரம்பிச்சான். அப்போ லக்ஷ்மி தைரியமா முன்னாடி வந்து ஜமீன்தார் கிட்ட, ஐயா, ஒரே ஒரு விஷயம், உங்க ஆளே கணக்கு போடட்டும். ஆனா மூட்டை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் தான் எண்ணுவேன். சரி, உன்னோட விருப்பம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. லக்ஷ்மி 13 அப்படின்னு சொல்லாம லக்ஷ்மி அந்த இடத்துல அவளுடைய பேரை பயன்படுத்தினா. 13 மூட்டையை எண்ணும் போது அவ என்ன மாத்தி சொன்னா. என்ன லக்ஷ்மி, 12க்கு அப்புறம் உன்னோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? நீ 13 தானே சொல்லணும். ஐயோ ஐயா, 13ஆம் நம்பரு எப்பவுமே தரித்திரம் இல்லையா, அதனாலதான் என் பேரை சொன்னேன். இப்ப நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. சூரி கணக்கு பண்ணபடி வந்த மூட்டையில இருக்கிறது 12 மூட்டை மட்டும்தான். அந்த கணக்குப்படி ஒரு மூட்டை குறையுது. நேத்து என் வீட்டுக்காரு 13 மூட்டையை தானே கொடுத்தாரு. அப்போ அந்த இன்னொரு மூட்டை எங்க போச்சு? அட, என்ன சொல்ற? 13 மூட்டையும் எங்க தானே இருக்கு. அப்போ லக்ஷ்மி ஜமீன்தார் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு எல்லாருக்கும் கேட்காத மாதிரி, அவருக்கு மட்டும் கேக்குற மாதிரி இப்படி சொன்னா. ஐயா, நாங்க எல்லாரும் ஏழைங்க தான். ஆனா எங்களுக்கு அறிவில்லைன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. சந்தையில ஒரு மூட்டை நெல்லுக்கு 15 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா நீங்க என் வீட்டுக்காரரை ஏமாத்தி வெறும் 100 ரூபாவை கொடுத்துருக்கீங்க. மிச்சம் நீங்க கொடுக்க வேண்டியது 95 ரூபாய். இத ஒழுங்கா கொடுத்துடுறீங்களா, இல்ல ஊருக்கு பெரிய மனுஷனான நீங்களே தப்பு பண்றீங்க அப்படிங்கறத இந்த பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் நான் நிரூபிக்கவா? அப்படி நிரூபிச்சா உங்க கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்களா? ஜமீன்தார் லக்ஷ்மி மிரட்டினதை கேட்டு ரொம்பவும் பயந்து போயிட்டாரு. அவருடைய பேரு கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்தோட அவரு நடுங்கிற குரல்ல இப்படி சொன்னாரு. லக்ஷ்மி, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா. சரியா கணக்கு சொல்றியே. நீ உண்மையிலேயே ரொம்ப அறிவான பொண்ணு தான். டேய் சூரி, நீ என்னடா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க? என்னை நம்பி வர்ற இந்த ஏழை மக்களை நான் ஏமாத்த மாட்டேன். உன்னால நான் இன்னைக்கு லக்ஷ்மியை தப்பா நினைச்சிட்டேன். ஒழுங்கா கணக்கு போடுறதுனா போடு, இல்லனா வேலையை விட்டு தூக்கிடுவேன். லக்ஷ்மி, நீ கேட்டது சரிதாம்மா. ஆனா கணக்குல நான் தப்பு பண்ணல. இதோ இந்த சூரி தான். அத ஊஜனங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் நடிக்கிறாரு அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஜமீன்தாருக்கு மானம் போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்துச்சு. லக்ஷ்மியோட அறிவுக்கு முன்னாடி அவருடைய ஆட்டம் செல்லாதுன்னு அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்தாமா லக்ஷ்மி, கணக்கு தப்பாயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு தர வேண்டிய மிச்ச 95 ரூபாய தரேன். டே ராமையா, உன் பொண்டாட்டி உண்மையிலேயே புத்திசாலி. நீ கொடுத்து வச்சவன் தான்.
ஐயா, என் பொண்டாட்டி படித்த பொண்ணு அப்படிங்கிறதால தான் இன்னைக்கு எனக்கு வர வேண்டிய காசு வந்துச்சு. இல்லைன்னா நான் ஏமாந்து போயிருப்பேன். பாத்தியாடா ராமையா, உண்மையான கணக்கு கேட்க போனா அந்த ஜமீன்தார் கூட நம்மள பார்த்து நடுங்குறான். லக்ஷ்மி, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுதாம்மா. அன்னையிலிருந்து ராமையா எப்பவுமே அவனுடைய மனைவி லக்ஷ்மி சொல்றதை கேட்டுதான் நடந்துகிட்டு இருந்தான். ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் லக்ஷ்மி கிட்ட தான் வந்து தீர்வை கேட்பாங்க. ராமையா அவனுடைய பிள்ளைங்களை நல்லபடியா படிக்க வச்சு படிப்போட அருமையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சான். படிப்புங்கிறது ஒருத்தங்களுக்கு மூணாவது கண்ணு மாதிரி. அது இருக்கிறவங்கள யாராலையும் ஏமாத்த முடியாது. அறிவு இருந்தா எல்லா பிரச்சனையையும் சரி செய்ய முடியும்.